வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். சராசரி 3 எண்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் சராசரி 60 எனில் மிகப்பெரிய எண் யாது? கண்டுபிடிக்கணும். 3 எண்கள் 3 எண்கள்னு 3, 5, 7ங்கிறது எண்கள்ல நம்ம அதை எண்கள்னு எடுத்துக்க கூடாது. இது 3:5:7 அப்படிங்கிற விகிதத்துல இருக்கு. ஸோ அதை எண்களா மாத்தணும் அப்படின்னா அது கூட எக்ஸ் சேர்க்கணும். 3x 5x 7x அப்படின்னா தான் அது எண்கள்ல மாறும். எண்கள் அப்படின்னு கொண்டு வரணும்னாலே நம்ம எக்ஸ் சேர்க்கணும். சரியா? என்ற விதத்தில் உள்ளன. அதன் சராசரி 60. சராசரினா நம்மளுக்கு தெரியும். இப்போ 3 எண் அப்படின்னா 3 எண்ணையும் கூட்டி 3ஆல வகுத்தாதான் அதோட சராசரி. ஸோ 3x பிளஸ் 5x பிளஸ் 7x பை 3. 3 எண்களையும் கூட்டி 3ஆல வகுக்கணும். சரியா? ஈக்குவல் டு அதன் சராசரி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 60ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த 3 வகுத்தல இருந்து அங்கே போகும்போது எப்படி போகும்? பெருக்கல்ல போகும். 60 × 3 அப்படின்னு போகும். இது 3x 5x 7x எத்தனை ஆச்சு? 7 3 10 15x. சரியா? 15x ஈக்குவல் டு 60 × 3. x ஈக்குவல் டு 60 × 3. இங்க பெருக்கல்ல இருக்குது, இங்க வரும்போது எப்படி வரும்? வகுத்தல்ல வரும். சரியா? இப்போ இதை அடி கொடுக்கலாமா? 1 3 3 I 3 15. அடிச்சா 1 5 5 12 5 60. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் தான் 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த எண் என்னன்னா 3 × எக்ஸ் எவ்வளவு? 12. 3 12 36. அதே மாதிரி 5 × எக்ஸ் எவ்வளவு? 12. 5 12 60. அதே மாதிரி 7 × 12. 7 12 84. சரியா? எனில் மிகப்பெரிய எண் யாது? 8 12 84 தான் மிகப்பெரிய எண்.